ஆடி குருவே காப்பாத்து. எது காப்பாத்தணுமா? குருவே உங்க அண்ணன் அடிக்க வராரு. அண்ணனா எங்க? டே அண்ணா எப்படி இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. பார்க்க கூட ஆள்படுற பத்தியா? பாசமா ஒண்ணு வேணாம். முதல்ல அவன் என்ன பண்ணான்னு கேளு. அத்தாடி பயப்புல வேலையை காட்டிட்டான். சமாளிப்போம். சிசியா என்ன பண்ண எங்கண்ணாண்ட? நான் ஒண்ணுமே பண்ணல. எது ஒண்ணுமே பண்ணலையா? அண்ணன் உடனே சொல்றா. பாரு குருவே பேசிட்டு இருக்கும்போது அடிக்க வராரு. என்ன நான் இருக்க மாதிரி சிசிபடி கை வாங்குற? அவனை யார் தொடுதாலும் என்னை தாண்டி தான் தொடணும். அப்ப நீயே கேளு. என்னைக்கு இல்லாம இன்னைக்கு என் கோயிலுக்கு வந்தவ சும்மா இல்லாம அப்பா அம்மாவை சுத்தி பழத்தை வேணா நீ வாங்கிருக்கலாம். ஆனா அந்த உலகத்தையே சுத்தி ஒரு பொண்ணாட்டிக்கு 2 பொண்ணாட்டி கட்டி சந்தோஷமா வாழ்ற என் குருநாதரு அப்படின்னு வந்து என்கிட்ட சொல்றான். வச்சு சிம்பிளா அத்தாடி எவ்வளவு பெரிய வேலையை பார்த்து விட்டா. சும்மா என்னைய திட்டிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் சொல்ல சொன்னதே என் குருநாதர் தான். எது கூறாங்களா? ஏடே நான் எங்க சொன்னேன்? குருவே ஜகா வாங்குற அன்னைக்கு நீ என்கிட்ட என்ன சொன்ன? கஷ்டப்பட்டு உழைச்சினா 1க்கு 2 கிடைக்கும். அதுவே ஸ்மார்ட்டா ஒர்க் பண்றேன்னு ஏதாவது வேலை காட்டினா கிடைக்கலாம் இல்ல கிடைக்காம கூட போகலாம். நீ தான் அன்னைக்கு என்கிட்ட சொன்ன. அதைத்தான் உங்க அண்ணன் போய் கேட்டேன். ஓ இப்படிதான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கியா? வாடா உன் அப்பாட்ட சொன்ன என்ன பண்ற மட்டும் பாரு. ஐயோ டே அண்ணா நான் அந்த இடத்துல சொல்லலடா. இவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டான். டே அண்ணா 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 அதே சிசியோ உன்னால இப்ப என் குடும்பத்துக்கு குளறுபடி ஆக்கி விட்டியா? அவனை வந்து பேசிக்கிறான்.